ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக வேர்க்கடலையும் நான் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ரோஸ்ட் பண்ண கடலையே இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நான் காரத்துக்கு 3 வரமிளகாய், அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது ஆறிடுச்சு, அதனால இந்த பொட்டெல்லாம் எடுத்துடலாம். அந்த தோலை தாங்க சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் அந்த தோலை. இப்போ நம்ம அந்த வதக்கிட்டு இருந்தோம்ல, அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கடலையெல்லாம் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆற வச்சுருந்ததையும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாங்க அரைக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிடலாம். சட்னியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தோசைக்கு, இட்லிக்கு நம்ம எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை, அதனால நான் இந்த சட்னியை எடுத்து செஞ்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.